Assalamualaikum friends, welcome to Barsana kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல நம்ம வீட்ல இட்லி மாவு தோசை இல்லாதப்ப வெளியில நம்ம சட்னி கிளம்புறப்ப ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வெஜ் சாண்ட்விச் தான் எவ்வளவு ஈஸியா ரொம்ப சிம்பிளா செய்யலாம்னு பார்க்க போறோம். இத வந்து குக்கிங் பிகினர் அப்புறம் வந்து பேச்சுலர் இவங்க எல்லாரும் ரொம்ப ஈஸியா செஞ்சிரலாம். இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு வெஜ் பேஸ் தயார் பண்ணி வைக்கணும். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல 1/2 கப் சின்னதா வெட்டின கேரட், கூடவே 1/2 கப் வெள்ளரிக்காய், 1/2 கப் குடைமிளகாய், 1/2 கப் முட்டைக்கோஸ், கூடவே 1/2 கப் சின்னதா வெட்டின வெங்காயம். இது கூடவே ஃப்ளேவருக்காக 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் வினிகர், கூடவே சின்னதா நறுக்குனா மல்லி இலை. கடைசியாக இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து வச்சிடலாம். இந்த அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து 1/2 கப் அளவுக்கு வெஜ் மைனஸ் சேர்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே முட்டை யூஸ் பண்ணி மைனஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். இது வந்து முட்டை இல்லாமல் செய்கிற மைனஸ். இதோட ரெசிபி நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். எல்லா மைனஸும் சேர்த்துட்டு வெஜிடபிள்ஸில் அந்த மைனஸ் வந்து நல்லா கோட் ஆகணும். அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு அடுத்தது நம்ம சாண்ட்விச்சுக்கு தேவையான ப்ரெட்டை வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம். அதுக்கு நான் 6 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். நான் எடுத்துருக்கிறது வந்து மில்க் ப்ரெட். நீங்கள் இதுக்கு பதிலாக சாண்ட்விச் ப்ரெட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ப்ரெட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக க்ரீன் சட்னி அப்ளை பண்ணிக்கோங்க. இது நம்ம நார்மலாக வீட்டில் செய்கிற க்ரீன் சட்னி தான். இதை ஒரு ஸ்பேச்சுலா வச்சு சமப்படுத்திட்டு இதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம் வெஜிடபிள் பேஸ். அதிலிருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டு இதையும் சமப்படுத்தி வச்சிடலாம். இது ஒரு சைடு இருக்கட்டும். இதுக்கப்புறம் நம்ம இன்னொரு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துட்டு அதுக்கு மேலாக நான் கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து கிசான் கெச்சப் தான். நீங்கள் இதுக்கு பதிலாக ஹோம்மேட் கெச்சப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதையும் வந்து ஈக்குவல் பண்ணி வச்சிடலாம். கெச்சப் அப்ளை பண்ணி ப்ரெட் துண்டுகளும் தயாராக இருக்குது. இதை வந்து வெஜிடபிள் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அந்த ப்ரெட் மேலே வச்சு அப்படியே லைட்டாக அழுத்திக்கோங்க. இப்போவே பார்க்க அழகாக இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம வந்து இதை தோசைக்கல்லில் போட்டு எடுக்கணும். அதுக்கு கொஞ்சமாக வந்து பட்டர் தடவி வச்சிடலாம். எண்ணெய் உருகுனதும் இதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச ப்ரெட் துண்டு எடுத்து தோசைக்கல் மேலே வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு சின்ன பிளேட் எடுத்து மேலாக வச்சு அழுத்தம் கொடுத்துடலாம். அப்போ வந்து சாண்ட்விச் வந்து நல்லா ஒட்டி வரும். ஒரு மாதிரி பிரியாமல் இருக்கும் பார்க்க. இதுக்கப்புறம் இதை வந்து திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பும் பொழுது கொஞ்சம் கை சப்போர்ட் பண்ணி திருப்பிக்கோங்க. அப்போ தான் வந்து பிரியாமல் இருக்கும். இது மறுபடியும் இன்னொரு சைடு வந்து டோஸ்ட் ஆகி வரட்டும். இந்த சைடும் பிளேட் வச்சு லைட்டாக அழுத்தம் கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து இதை திருப்பி போட்டுட்டு 2 பக்கம் நல்லா டோஸ்ட் ஆகி வரணும். அது வரைக்கும் இது இருக்கட்டும். இந்த அளவுக்கு 2 பக்கமும் நல்லா நிறம் மாறி வந்ததுக்கப்புறம் இதை வந்து எடுத்து வச்சிடலாம். இதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய பிரெட் துண்டுகளை வந்து டோஸ்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். இது உருகுனதும் மீதி இருக்கக்கூடிய பிரெட் துண்டுகளை வந்து டோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா ப்ரெட்டும் டோஸ்ட் ஆகி தயாராக இருக்குது. நான் ஒரு ப்ரெட்டை வெட்டி காமிக்கிறேன் பாருங்கள். வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் அதே நேரத்தில் உள்ளுக்கு நல்லா சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் இருக்குது. இதை அப்படியே கெச்சப்பில் தொட்டு சாப்பிடும் பொழுது அவ்வளோதான். எம்மி வெஜ் சாண்ட்விச் ரெசிபி வந்து ரொம்பவே சூப்பராக ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக அந்த ரெசிபி எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் பர்சானா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு ரெசிபியில் உங்களை பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா பை பை. என் சமையலுக்கு புதுமை சேர்க்கட்டும்.